மறுமையிலே மஹ்ஷரில் இருந்து ஒரு கூட்டம் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் எழுந்து வரும் பொழுது அவர்களினுடைய மர்ம உறுப்பிலிருந்து ரீஹன் ஹபீஸா ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுவார்கள். மக்கள் எல்லாம் நாலாபுறங்களிலும் பதற ஆரம்பிப்பார்கள். நரகவாசிகள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நரகம் என்பதாக நீ தீர்ப்பு கொடுத்து விட்டாய். அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் உயர்ந்த நீதிபதியா நீ தீர்ப்பு கொடுத்து விட்டால் உனது தீர்ப்பிலே நாங்கள் எதிர்கேள்வி கேட்க முடியாது. எங்களுக்கு நரகமே என்றாலும் இந்த பாவிகளோடு எங்களை நீ நரகத்தில் போட்டுவிடாதே யா அல்லாஹ். இந்த கேடுகட்ட நாற்றத்தோடு எங்களை நரகத்தில் நீ தள்ளிவிடாதே யா அல்லாஹ். அவர்களையும் எங்களையும் நீ பிரித்து விடு யா அல்லாஹ் என்று நரகவாசிகள் புலம்பக்கூடிய நாள் அந்த நாள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமையிலே மக்கள் எல்லாம் இவர்கள் எழுந்து வரும் பொழுது நாலாபுறங்களிலும் ஓட ஆரம்பிப்பார்கள். எங்கள் பக்கம் வராதீர்கள், எங்களோடு நிற்காதீர்கள், நரகவாசி பயப்படுவான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இமாம் ஹாக்கிம் பதிவு செய்கிறார், நரகவாசிகள் பதறுவார்கள், இவர்களோடு எங்களுக்கு நரகத்தை நீ தந்து விடாதே, எங்களுக்கென்று ஒரு தனி நரகம் இருக்கட்டும். இந்த பாவியோடி நரகத்தினுடைய வேதனைகளை தாங்க முடியுமா முடியாதா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பாவியினுடைய துர்நாற்றத்தை எங்களால் தாங்க முடியவில்லை யா அல்லாஹ். நபித்தோழர்கள் கேட்டார்கள், யார் யா ரசூலல்லாஹ் அந்த பாவிகள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், இந்த பூமி பந்தில் அல்லாஹ் ஹலாலாக்காத விபச்சாரத்தை இவர்கள் ஹலாலாக்கினார்கள். விபச்சாரம் என்ன தைரியம்? சாதாரணமாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முடியக்கூடிய ஒரு சுகம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இன்பமாகத்தான் இருக்கும். ஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அமாலஹும், ஷைத்தான் தனது செயல்களை அழகுபடுத்தி காமிப்பான். ஏதோ தினமும் ஒரு பெண்ணை ரசிப்பதும், தினமும் ஒரு பெண்ணோடி உறவாடுவதும், தினமும் ஒரு பெண்ணோடி உடலுறவு கொள்வதும் கண்டிப்பாக இன்பமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கு மறுமையில் யார் இந்த பாவத்தை செய்வார்களோ, நாளைக்கு மஹ்ஷரில் எழுந்து வரும் பொழுதே அதை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வார்கள். அஸ்ஸானி, விபச்சாரன் வருகிறான். கொஞ்சம் யோசித்து பார். நாளைக்கு நபி நிற்பார். நாளைக்கு எங்கள் நபி உருவாக்கிய அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எங்களினுடைய தாய் ஹதீஜா, எங்களினுடைய தாய் ஆயிஷா, எங்களினுடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுக்கு முன்னால் மக்கள் யார் இந்த விபச்சாரம் செய்வார்களோ, வானவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சமுதாயத்தை சார்ந்த விபச்சாரி இவன். விபச்சாரிய நீ விபச்சாரின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னா எவ்வளவு கோபப்படுவான், எவ்வளவு கோபப்படுவான். விபச்சாரம் என்று சொன்னால், விபச்சாரி என்று சொன்னால் ஏதோ தொழிலுக்கு செய்பவர்கள் மட்டுமல்ல, தங்களினுடைய உணர்வுகளை